ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராஜன் கிச்சன். இன்றைக்கி லக்ஷ்மி ராஜன் கிச்சனில் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியான கிட்ஸுக்கு ஃபேவரட்டான டியூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ ஃப்ளோர் நல்லா சலித்த உடனே நம்ம இந்த பேட்டரை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பேட்ரு. இப்போ இந்த பேட்டரில் ஒரு 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸோ அல்லது ரைசின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த பேட்டரை ஊற்றினவுடனே இதுக்கு மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரேயை 2 தடவை பேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆயிடுச்சு கேக்கு. இப்போ இந்த கேக்கை அன்மோல்ட் பண்ணிக்கலாம் ட்ரேலேருந்து. அப்புறம் இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியான எக்லெஸ் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கர்டுக்கு பதிலாக கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி எக்லெஸ் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு ஃபேவரட்டான எக்லெஸ் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் கர்ட் அல்லது கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி கூட எக்லெஸ் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெசிபி ட்ரை பண்ணலாம். நீங்கள் அவனுக்கு பதிலாக கடாய் அல்லது குக்கரில் கூட இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதே மாதிரியே நீங்களும் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லக்ஷ்மி ராஜன் கிச்சனுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.